ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ஆயிடுச்சு வில்லன் சகால எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். 11ஆம் நூற்றாண்டு டென்மார்க்கின் ராணுவம் மற்றும் வைக்கிங்குகளின் படையெடுப்பு தொடர்ந்து தீவிரமடைஞ்சிட்டே இருந்தது. ஒரு வீடையும் வச்சு ஊரையும் வெட்டுறது இல்லை, தேடி தேடி போய் பண்றாங்க. குளிர்கால தொடக்கத்துல பல ஆண்டுகளா தொடர்ந்து நடந்துட்டு அந்த தாக்குதல்கள் ஒரு திருப்பு முனைக்கு வந்து நின்னுது. ஸ்டாப் ஆயிருக்கா? என்ன, இங்கிலாந்துல இருந்து எங்க படையை திரும்ப கொண்டு போக சொல்றியா? நாங்க திரும்பி போகவும் மாட்டோம், அவங்கள ஓய்வெடுக்கவும் விட மாட்டோம். பனிகாலத்துல படையெடுத்து போனா அது அவங்கள பலவீனமாக்கிடும். எல்லா படை வீரர்களும் ஓய்வெடுத்துக்கணும், அதுதான் நியாயம். உங்க விருப்பப்படியே பண்றேன். கோடை காலம், நாம அடுத்த கோடை காலத்துல நம்ம தாக்குதல ஆரம்பிக்கலாம். யுத்தத்துல நானும் ஒரு படைய கண்டிப்பா வழி நடத்தி வருவேன். வரப்போறாரு. அப்ப திடீர்னு நம்மளுக்கு விடுமுறை கொடுத்துட்டாங்களா? எனக்கு இப்பவே வீட்டுக்கு போகணும் போல இருக்கு. இப்போதைக்கு நமக்கு தேவை கிடையாது. இந்த வருஷம் நான் நிறைய சம்பாதிப்பேன்னு நினைச்சனே. பண்ண முடியாது. கையாளா இருக்கிறது எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. ஆமா, இப்ப நம்ம ஆஸ்கலாட் என்ன பண்ண போறாரு? அஸ்கலாட், பனிக்காலம் முழுக்க நம்ம இப்படியே இருந்தா அவமானம். ஏற்கனவே நல்ல கிராமங்கள் எல்லாத்தையும் வேட்டையாடிட்டோம். அது உண்மைதான். இப்ப என்ன பண்ண போறோம்? ஒன்னும் பண்ண முடியாது. அந்த பறவைகள் பண்றதுதான் பண்ண போறோம். உணவு எங்க கிடைக்குதோ அந்த இடத்தை தேடி நம்ம போக வேண்டியதுதான். எவ்வளவு இருந்தாலும் பத்தாது போல, எவ்வளவுதான்டா இது பண்ணுவீங்க? இன்னொரு ஊருக்குதுங்க. ஆல்ரெடி ஃபைட் போயிட்டு இருக்கு. நீ பாகுபலியில வந்தது நல்லாவே மாதிரி. பழைய காலம் ஃபுல்லா இப்படிதான். ஹைலைட்டா ரெண்டு கூட்டம் அந்த பக்கமா விடுங்க, போய் பாருங்க. இப்ப விடுங்க. ஏய், கேளுங்க, பின்வாங்குங்க. எங்க வந்துடா பின்வாங்க சொல்றேன். அட போட, எல்லாரும் மேலேயும் அம்பு போடும். இந்த இடத்துக்கு தான் நம்ம ஆளுங்க வர்றதா? ஹீரோவாது பையனா? இல்ல இல்ல, பிரான்ஸ் நாட்டுக்காரங்களுக்கு இது உள்நாட்டு போர். கோட்டையில சில பேர் தான் இருக்காங்க, ஆனா தாக்குறவங்க எப்படி சாப்பிடுறாங்க பாப்பா. மேகம் கூட நவருது. கோட்டை வாசல்ல இப்படி கலவரம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கறேன். செம்மையா இருக்குது. வீக்கா இருக்காங்க, இவங்க போனா ஈஸியா அடிச்சிடலாம். அது அங்க பாரு, அது ஏதோ புதையல் மாதிரி வாசனை வரல உனக்கு? ஓ, அதுலதான் உங்களுக்கு கண்ணா? அஸ்கலாட், அப்ப போலாம். தாக்குதல் நடத்துறவங்க கூட போலாம். நேர போய் புதையல அடிக்கிறோம், கையில கிடைக்கிறதெல்லாம் சுருட்டிக்கிட்டு கிளம்புறோம். புதையல் வாசனை மட்டும்தான் சேர்த்து மூக்குக்கு. அவங்க சோர்வா இருப்பாங்க, ஈஸியா அடிச்சிடலாம். சரி, உன் வேலையை ஆரம்பி. என்னடா உங்க ஆளுமையே கூப்பிடுறீங்க சகஜமா? முதல் ஆளா இவனதான் அனுப்புறாங்க. இன்னும் இவன் சண்டை போடலையே இவன் கூட. நாம போருக்கு போறோம். எதுக்குன்னா போ. நாம போருக்கு போறோம். நேரா அங்க போய் தலைவன் கிட்ட தான் நீ பேசணும். நான் சொல்ற செய்திய சொல்லணும். நீ ரொம்ப கேவலமா போரிடுற, என்னால வேடிக்கை பார்க்க முடியல. அதனால என்னோட ஆட்கள் உனக்கு உதவி செய்ய வருவாங்க. வாழ்நாள் வாய்ப்பை உனக்கு நான் கொடுக்கறேன். என்ன ஆனாலும் நீ வெற்றி வாகை சூட உனக்கு நான் உதவி செய்வேன். கோட்டைக்குள்ள நாம நுழைஞ்சதுக்கு அப்புறம்
உள்ள என்ன இருந்தாலும் அதுல பாதி எங்களுக்கு கிடைக்கணும். நாளைக்கு காலையில மறுபடியும் தாக்குதல் ஆரம்பிப்போம். இந்த செய்திய அவங்க தலைவன் கிட்ட சொல்லிட்டு அவங்க கூடாரத்திலேயே இரு. நிலைமைய கவனி. ஓ, இப்போ சண்டை போட்டுக்கிறவங்க கூட டீம் ஆகலாம். என்னாச்சு? கிளம்பி போ தோர்ஃபின். போகணுமா வேணாமா? எத்தனை பேரை கொண்டு இருப்பேன்னு தெரியும்ல. நான் ரோந்து பண்ணிக்கும் போனேன், நிறைய பேரை கொல்லவும் செஞ்சேன். நினைச்சதை விட அதிகமா சாதிச்சிட்டேன், திருப்திகரமா. ஆனா நீ என்ன இப்போ உனக்கு உன்னோட பரிசு வேணுமா? இந்த ஒப்பந்தத்தை முடிச்சு கொடுத்தா உனக்கு 3 பொற்காசுகள் கொடுக்கறேன். பத்தவே மாட்டேதுன்றதான் சொல்றேன். சத்தியம். அவனை கொல்லணும், அதுதான். சொல்லிக்காத. எத்தனை நாளுக்கு தான் ஓடிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ, நான் எப்ப பயந்துட்டேன். சண்டைக்கு வர? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன். இத பார், தலைக்கவசத்தோட ஒரு தலையாவது நீ கொண்டு வரணும். அப்பதான் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கும். செய்வோம். இவன் எப்படி யூஸ் பண்ணிக்கிறான் அவனை ஒரு பேசுறதுக்கு பொம்மை மாதிரி யூஸ் அவமானிட்டு பண்ணி. இருக்கீங்களே, பரவாயில்லையா? பலவீனமா இருக்கும்போது சிப்பாய்கள் கோவப்படுவாங்க. பேரம் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தூதுவனை கொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம பின்னாடியே வர இந்த பையன் உயிர் போனா எனக்கு என்ன? உனக்கு தெரியும் அவனால அப்படி பண்ண முடியும். தம்பி, இங்க என்ன பண்ற? இது சின்ன பசங்க வர இடம் கிடையாதுடா, போய்க்க இருந்த. ஓஹோ, நான் ஒரு தூதுவன். நார்ஸ் மொழி பேசக்கூடியவங்க யாராவது இருக்காங்களா? என்னடா பிரச்சனை உனக்கு? என்ன பேசுற நீ? இவ இந்த ஊரை சேர்ந்தவ கிடையாது. ம், கடவுள் ஒருவேளை கொல்லுங்க. கோட்டைக்குள்ள இருந்து வந்த உளவாளியோ? எதுக்கும் அவனை கைது பண்ணலாம். ம், நான் ஒரு தூதுவன். நார்ஸ் மொழி பேசுறவங்க யாராவது இருந்தா வாங்க. பாரா, கிடைக்கிறதெல்லாம் பாதி உங்களுக்கு வேணுமா? கூலிப்பட அளவுக்கு அதிகமா ஆசைப்படக்கூடாது. கூலிப்பட உங்களுக்கு இவ்வளவு ஆசைப்படாதுன்னு சொல்றாரு. இவன் தான் தலைவனா? உனக்கு தன்னம்பிக்கை அதிகம்தான். நுருமானி பயலே. நுருமானியா? இங்கிலாந்து தாக்குறதுக்காக வடக்குல இருந்து வந்த கும்பல் இவட. வடக்குல இருந்து வந்த கும்பல் நீங்க தான் சொல்றாரு. இந்த விஷயம் எனக்கே புரியுது. முன்வாசல் வழியா போனா அவங்க ஆளுங்க செத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க பலவீனமே ஏரி பக்கம்தான். நாங்க அந்த பக்கத்துல இருந்து தாக்குறோம். உன் திட்டத்தெல்லாம் எங்களால கருத்துல எடுத்துக்க முடியாது. ஏரிக்கு போற ஆறு செங்குத்தா போகுது. அங்க ஒரு நீர்வீழ்ச்சி கூட இருக்கு. எங்களோட கப்பலே அந்த ஆத்துல முழுகி போயிடுச்சு. ஓ, இவன் கடவுள் தாக்குதல் தாக்குனா ஸ்ட்ராங்கா கடைசியில இருப்பாங்க. அப்படிதான் ஆகும். ஏரி பக்கத்துல இருந்து தாக்கினா கடைசியில் அப்படித்தான் ஆகும். நான் கொடுக்கிற வாய்ப்பை நீங்க ஏத்துக்கலையா? நீங்க அப்ப ஆஸ்கரோட அவங்களோட 100 ஆட்களும் கோட்டைக்குள்ள இருக்கிறவங்களோட சேர்ந்துருவாங்க. நான் செத்தாலும் அவர் அதுதான் செய்வாரு. இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க. நான் செய்கை காட்டலனா வடக்கு கடலை சேர்ந்த 100 ஆட்களை நீங்க பகைச்சுப்பீங்க. எவ்வளவு தைரியம். அதுவும் சரிதான் அரசே. ஆனா நீ சொல்றது பொய்யா இருந்ததுன்னா உன் தலையை அங்கேயே வெட்டிடுவ, புரியுதா? டேய், நீ நீ மிரட்டுறது சொல்றது காமெடியா உண்மையா இருக்கு. இருந்தா கருத்தர் பயமே வரமாட்டேன். எனக்கு கிடைக்கிறத சமபாதியா பகிர்ந்துக்க தயாரா இருக்க. முதல்ல என் கத்தியை என்கிட்ட கொடுங்க. அது எங்க அப்பா நினைவா வச்சிருக்கேன். சிக்னல் கொடுக்குறான். ஒத்துக்கிட்டாங்க. தோர்ஃபின் சைகை காட்டிட்டான். ஒரு அம்பு மேல் நோக்கி போகுது, 2 கீழ் நோக்கி போகுது. வாங்க சீக்கிரம் போலாம். நிலவு உச்சிக்கு வரதுக்கு முன்னாடி இந்த இடத்தை விட்டு போகணும். இவ்வளவு நேரம் கப்பலை காவல் காக்கிறதுலே நேரம் போயிடுச்சு. எனக்கு சண்டை போடணும்னு ஆசையா தான் இருக்கு. ச்சே, அந்த பின்பக்கமா ரெடியா தாங்கிறாங்க. பாருங்க. ஆ, 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 ஆ. அதை பாருங்க, அவன் கப்பல் 10 மிருகம் நினைச்சிட்டானுங்க. கடல் மிருகமா? இவனை தலைவனே எப்படா ஏத்துக்கினீங்க?
கடல் மிருகம் மலை மேல ஏறிச்சு நான் சொன்னேன். ஆமா, நேத்து ராத்திரி கப்பலை பாதுகாக்கிற நம்ம சிப்பாய்கள் தான் சொன்னாங்க. அப்படியா? அது அபசகுணம் அரசே. எனக்கும் அதை பார்க்கணும்னு கடலாம் ஆசையா பெருசா இருக்கு. இருக்கே. இவன் டிராகனே நம்பிட்டு இருக்கிறானுங்க. நீ சொன்ன மாதிரி உன் ஆட்கள் இன்னும் இங்க வரல. ஆட்கள் இன்னும் இங்க வரவே இல்ல. சூரியன் வந்தே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சூரியன் குதிச்சு ரொம்ப நேரமா உன் வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? உனக்கு சீக்கிரமா புரியும். இப்ப என்ன மரியாதை இல்லாம தானே ஆமா. பேச. இன்னைக்கு ராத்திரி எங்க பொழுதுபோக்கே உன் தலைய வெட்டுறதுதான் எனக்கு தோணுது. சரி தம்பி. மிரட்டெல்லாம் உனக்கு வேலைக்கு ஆகுது. போங்க. முன்னோக்கி போங்க. முன்னோக்கி போங்க. தாக்குங்க. அம்மா அங்க வரவே இல்லையா? அடடா, ஆரம்பிச்சுட்டானுங்களா? நாம ரொம்ப தாமதமாயிட்டோம். சீக்கிரம் போங்க. முழு பலத்தோட முன்னேறணும். போர்க்களம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு முறையும் இதேதான் நடக்குது. அட சீக்கிரம். மேற்கு பக்கத்துலயே ஒரு பாலத்தை போடுங்க. எத்தனை உயிர் போனாலும் சரி. ஆஹா. டேய், அவங்களோட தலைவன் யாரு? அது தலைக்கவசத்துல இறகு சொல்லி இருக்கானே அவன்தான். ஆமா. தெரியுது. நிக்கிறான் பாரு. அவன் தானா? அவன் தலையை தான் எடுக்க சொல்லிக்கிறான். இல்ல, அவன் போய் சொல்லிருக்கான். அவனை கொல்லுங்க. அந்த பையனை கொல்லுங்க. பைத்தியக்காரனாயே. முன்னாடி தானே போயிட்டு இருக்கேன். தப்பிச்சு எங்கே போற மாதிரி. விட மாட்டேன். அந்த பையனை மட்டும் நீங்க விட்டீங்க, நம்ம கோட்டையை பறி கொடுத்ததுக்கு சமமாயிரும். என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? பனி பயிர வரைக்கும் சும்மா நின்னுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆட்டோ போயில கப்பலே தூக்கிட்டு வரானுங்கயா. நான் கூட பின்பவ கடல் வழியாவது வருவானுங்கன்னு நினைச்சேன் நான் கப்பல்ல. ஆட்டோ போய். ஐயோ சம்பவம் பண்றானுங்க இவனுங்க. வேற மாதிரி இவனுங்க. இது வரைக்கும் எங்கன்னா பார்த்துருப்பேன் கப்பல் போருக்கு வர்றது. அது வச்சு இடிக்கிற மாதிரி வரானுங்க போல. இல்ல அந்த நடுல இது இருக்குல்ல, அப்படிதானே சொன்னாங்க பின்பக்க வீக்குன்னு. இவனுக்கு ஏரி வழியா உள்ள வந்துருவானுங்க போல இது. ஓட்டானுங்க அவ்வளவுதான்டா. நங்கூரத்தை போடல, கப்பலே போடுறானுங்க. போங்க. முழு வேகத்தோட முன்னாடி போங்க. யாரு ரொம்ப வேகமா முன்னாடி போறாங்களோ அவங்களுக்கு 2 மடங்கு கிடைக்கும். அது சரி. அவங்க நமக்கு சாதகமான ஆளுங்களா? போடா லூஸ் பையல. கோட்டை விழுற வரைக்கும் விடாதீங்க. கப்பல் தலையில சுமந்துட்டு வருவாங்கன்னு நினைக்கல. யாரும் அந்த மாதிரி யோசிக்க முடியாது. எனக்கு வியூவுமே புதுசு, அதனால எல்லாருக்கும் ஷார்ட் தான். ஹீரோவே அவன் பார்க்கல போல. எல்லாம் அந்த கப்பல் மேலேயே கண்ணா இருந்தாங்க. உன் திறமை இவ்வளவுதானா? இந்த ஏரியெல்லாம் ஒரு தடையே கிடையாது. ஆழமான குளம், தாக்குதலுக்கு பலம். ஆமா, டைரக்டா உள்ள போகுது. வாங்க உள்ள போலாம். அட்டா பாருங்களே, பின்னாடி இவ்வளவு பெரிய ஓப்பன். ரொம்ப பயங்கரமா இருக்குது. இவரு மேல மட்டும் பண்ணல. வில் வீரர்கள் நம்ம பக்கம் சில இழப்புகள் ஏற்படும். அம்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட தளபதி மேல கண்ணு வச்சிருக்கான். என்னாச்சு? தாக்குதலை நிறுத்திட்டாங்க.
அங்க வேற ஒருத்தர் சம்பவம் பண்றான். போச்சோ? எல்லாரும் தரையிறங்க தயாரா இருங்க. இதுதான் நமக்கான வாய்ப்பு. யாரெல்லாம் துண்டு துண்டா போச்சு. ஐயோ ரொம்ப மோசமாயிருக்கு. அவங்க அப்பாவை பாக்குற மாதிரி விழுந்து பட தளபதியே வெட்டிட்டான்டா. அச்சோ தலையை கொண்டு வரணுன்றதுனால தலையில வந்துருச்சுன்ட்டு. அவ்வளவுதான், படம் இப்ப திணறும். போங்க, போய் ஆக்கிரமிங்க. சுத்தம் இப்ப எல்லாரும் குழம்புவாங்க, ஈஸியா வச்சிடலாம். தூரமா இருக்கிறது அவங்க பலம் போல, கிட்ட வந்தா கஷ்டப்படுறாங்க. பட்டவங்களெல்லாம் கொல்லுங்க. இவ்வளவு பேர் அந்த வாயில் கதவை காப்பாத்த போறாங்களா? சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரையும் சீக்கிரம் கொன்னு முடிங்க. அவ்வளவுதான், ஃப்ரண்ட்ல இவனுங்க, பேக்ல அவங்க. முடிச்சிட்டாங்க. இவங்களே அதிர்றானுங்க. நூறுமானிகள்லாம் பைத்தியமா இல்ல அரக்கர்களா? சிரிக்காது தம்பி, உனக்கு மேல வில்லனுங்க அவனுங்க. ராணுவ வியூகத்துக்கு முன்னாடி இந்த கோட்டை ஒரு விஷயமே கிடையாது. யுத்தத்துல கோட்டையோட தளபதி இறந்து போயிட்டான். ஒரு சின்ன பையன் அவனை கொன்னதா பார்த்த சிப்பாய்கள் சொன்னாங்க. ஒருவேளை அந்த பையனும் நுருமானியரை குறைச்சிட போடக்கூடாது. இப்ப அவனை திருப்பி அனுப்பிட்டா எனக்கு எதிரியா மாறிடுவான். அப்போ என்ன பண்றது? கப்பலை தலையில சுமந்துகிட்டு ஓடி வந்தாங்கல்ல, அதே மாதிரி கப்பலை தூக்கிக்கிட்டு நானும் திரும்பி போகவா? அப்ப நம்ம தாக்கலாம். ஒரு மாலுமி நிலத்துல குழந்தை. ஏண்டா இது ஒரு வியூ மாடா டேய் லூசு பையன். காமெடி பண்றாராமா. தளபதி ஜபாதி செய்தி கொடுத்து அனுப்பியிருக்காரு. ஏன்னா சொல்லு. புதையல என்னுடைய புதையல் எங்க? ஓஹோ, வெஸ்டாங்களா ஆப்பு. கிடைக்கிற எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன அப்படியா? பிராங்க் தலைவர்கிட்ட இருந்து நான் ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன். எது? கிடைச்சதுல பாதி உனக்குன்னு பேசணும். வெற்றி உனக்கு, புதையல் எல்லாம் எனக்கு. உனக்கு இதுல சம்மதம் தானே? என்ன சொல்ற? இருந்தாலும் நமக்கு பெரிய மனசுதான் இல்ல, அவ்வளவு பெரிய கோட்டையை விட்டு கொடுத்துட்டோம், சரிதானே? கோட்டையை மட்டும் வச்சு விட மாட்டேன். அரசு, அவங்க நீர்வீழ்ச்சியில இறங்குவாங்க. படகை எடுங்க. முடியாது. கோட்டையில இருந்த எல்லா படகும் நாசமாக்கப்பட்டிருக்கு. அது போச்சா? கத்தின் கடை. சுத்தமா இருக்கு போல. புரிய மாட்டேங்குது. சரி சரி, எல்லாரும் போய் அவனுக்கு மொழியே புரியாது இல்ல. இன்னும் இங்க வரல. நிஜமாவா சொல்ற? அப்போ அவன் இறந்து போயிருப்பான்னு அர்த்தம். அப்போ நமக்கு இன்னும் அதிக புதையல் கிடைக்கும். வரான் வாப்பா சண்டைக்கு. நீ உயிரோடு இருக்கியா? பயங்கரமான பையன் தான் நீ. காயப்படல? ஆஸ்கலார் தலைவனுடைய தலை. இவனால்தான் தசை திரும்பிச்சு. நீயா வெட்டினா? சத்தியா பண்ணிருக்கேன். இப்ப பேச்ச மாத்தக்கூடாது. வாங்க சிங்கிள் செய்வோம். ஐஸ்லாண்டை சேர்ந்த தோர்சென் மகனான தோர்ஃபின், எங்க அப்பாவோட வாள் மீது ஆணையா ஆஸ்கலாடான உன்னை சண்டைக்கு கூப்பிடுறேன்.
எங்க ஆனா அப்பாவோட இதுவுமே எனக்கு மரணத்துக்கு பத்துன்னு நான் தோணல. பழி வாங்க வந்திருக்கேன். ஓலாஃப் மகனான ஆஸ்கலாட் ஆகிய நான் என்னுடைய முன்னோர்கள் ஆர்த்தூரியஸ் பெயரால் உன்னோட சவாலை ஏத்துக்கிறேன் தோர்ஃபின். ஏன்னா அவங்க அப்பாவோட இதுவே ஒரு தடுத்தாரு. அதெல்லாம் நீங்க வேற நாம முதல்ல இங்க இருந்து வெளியேறி ஆகணும். சீக்கிரம் துடுப்ப போடுங்க, இல்லன்னா அவங்க நம்மள ஆக்கிரமிச்சிருவாங்க. போங்க. நில்லுங்க, போகாதீங்க, நில்லுங்க. கடல் மிருகத்தை பத்தி யார் கவலைப்பட்டா? எனக்கு ஒன்றும் பயம்லாம் கிடையாதுப்பா. அட ஆமா ஆமா. இதை பார்த்தா பயந்தானுங்க. உடையன்ற பயம் கூட இல்லை. போயிட்டு வரோம் பிராங்க் மக்களே, போயிட்டு வரோம். கும்பிடு போய் தலைகடா சாமிங்களா. பெருசா அடிச்சிட்டோம். போங்க, பனிகாலத்துக்கு இது தாராளம். ச்சே, லேண்டுக்கு போனதுக்கு ஒரு ஃபைட் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு எபிசோடு பயங்கர ஃபன்னாக இருந்துச்சுங்க. வேற மாதிரி செஞ்சானுங்க. இத்தனை நாள் நம்ம சீரியஸாக அப்படி பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் இந்த கூட்டத்தோட அந்த இதுவே புரிஞ்சிச்சு. நல்லா இருந்துச்சுங்க. அவனுங்க வந்து கெட்டவனுங்க, கேடு கெட்டவங்க தான். ஆனால் வந்து அவனுங்க வியூவாக அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஒரு போரில் எவனா கப்பல் தூக்கிட்டு வந்து போர் செய்கிறதுலாம் வந்து வேற மாதிரி எல்லாருமே பதட்டம் ஆயிடுவாங்க. இவன் நடக்குது இங்கே என்னடா செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு. ஏன்னா போர் வியூகமே வேற. நேருக்கு நேர் வரப்போ இந்த மாதிரி ஒரு நடக்கிறப்போ அது அவங்களுக்கு சுத்தமாக இது பண்ணிடும். அது வேற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த நான் அவன் தான் பயங்கர ஃபன் பண்ணான். வச்சு செஞ்சாங்க. ஆனால் 2 ஊரும் இப்போ சண்டநாதத்துக்கு போய் நடுவில் குறுக்க புகுந்து நான் ஆட்டையை போட்டுன்னு போகிறேன்ற மாதிரி போனானுங்க. வேற மாதிரி இது. அதுமாதிரி பிள்ளையாண்டானும் சும்மா சொல்லக்கூடாது. அவனோட தலையை எடுத்துட்டு வானே நேராக போய் படத்தளபதிக்கு போய் நின்று வெட்டினான். அதனால தான் அவங்களுக்கு வந்து திசை திரும்பிச்சு. இந்த பக்கம் அந்த அம்பு விட்டுட்டே இருந்தால் அது ஷீல்டே கிழிச்சிச்சு. அந்த அளவுக்கு பவராக இருந்தது. அன்புல பயங்கரமாக இருக்கிறானுங்க இவனுங்க. அதை அந்த படத்தளபதியே கொண்டுட்டான்னும் போது இங்கே பதட்டம் ஆயிடுச்சு. இங்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகும் போது கரெக்டாக அட்டாக் பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் ஏறிட்டாங்க. ஸோ இந்த புள்ளையாண்டா மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனாலுமே வீழ்த்திட முடியாது. ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. அதை ஈஸியாகிட்டாங்க இந்த பக்கம். இந்த பக்கம் ஈஸியானாலும் அந்த பக்கம் நேராக உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் பின்னாடி இவ்வளோ பெரிய ஓட்டை வந்து சத்தியமாக எதிர்ப்பாங்க. தண்ணி வீழ்ச்சின்னா அதுக்கு ஒரு தடமை என்ன போட்டிருக்கணும். இங்கே அப்படியே ஓப்பனாக விட்டதுனால அழகாக பின்னாடி வந்து முடிச்சிட்டாங்க. முன்னாடி மட்டும்தான் ஃபுல்லாக சேஃபாக இருந்திருக்கு. வேற மாதிரி வியோகம் தான். நல்லா பண்ணாங்க. ஆனால் நான் வந்து இந்த தலையை வெட்டினாங்களா அவங்கள்ட்ட இருந்து மட்டும் கொள்ளை அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்கன்னு நினச்சா இவனையும் சேர்த்து இது கொள்ளை அடிச்சுட்டு வந்துட்டாங்க. அது கோட்டை மட்டும் உனக்கு விட்டு வந்திருக்கேன்டான வர டைலாகு அது எதிர்பார்க்கல. இவங்க வந்து சேர்த்து அடிப்பா அப்படின்ட்டு பாவம் கதறுன்னு கதறிட்டான். ஆனால் அது நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த ஆணுவ பேச்சு இது என்ன வச்சுட்டு பெரியவனமே சும்மாக்கான நேரம் இவங்களாம் வச்சு வேலை வாங்குறது இது பண்ணுறது அப்படி தான் இருந்தான். அவன் வந்து ஒரு பட தளபதி ஒரு அரசனை அப்படி ஒரு ஃபீலே இல்லை. உனக்கு இதாண்டா வேணும், உனக்கு வச்சாண்டா ஆப்பு கரெக்டாக தான் வந்து. இவங்க விஷயத்தில் மட்டும் வேறு ஊரில் பார்க்குறப்ப பரிதாபமாக இருந்தது. அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணுறா இது பண்ணுறான்ட்டு. பட் இவங்கள வச்சு செஞ்சதில் வந்து ஹாப்பியாக தான் இருந்தது. காப்பாற்றி தாண்டா போய்க்கிறேன், நல்ல தாண்டா பண்ணிட்டு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் தான். இப்போ இந்த ஊர்லேருந்து என்ன பண்ணுவார், பசி பாட்டினில் சாவ போகிறீங்க அவ்வளோதான். இல்லைனா வேறு ஊருக்கு போய் நீங்களும் வேட்டையாடணும், எல்லாம் காலி. ஸோ மொத்தத்தையும் உருட்டிட்டு வா நீ என்ன கேட்ட, லேண்டு கேட்ட கூத்துட்டேன் வச்சு வாழு அப்படின்ட்டு போயிட்டான். நான் வந்து தோற்பின்னு நினச்சா எனக்கு இப்பயும் வந்து அடிக்க முடியலன்னு தோணலை. ஏன்னா வந்து அவங்க அப்பா ஃபைட் பண்ணுறப்பயே அவனால் தடுக்க முடிஞ்சது. அது பலமாக இருந்தாலும் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் தடுத்தான். ஸோ அப்படி இருக்கிற ஒரு வீரன் வந்து இப்போ தோற்பின் வந்து இந்த பவர் வச்சுட்டே போய் அடிச்சிட்டானால அதெல்லாம் கண்டிப்பாக நடக்காது. இன்னும் வேணும். இவன் அவசரப்படுறான். நான் பவர் ஆகிட்டேன், அது பத்தாதுரா, உன்னை விட இப்போ இந்த ஏஜுக்கு நீ இப்போ ஒரு 3 வருஷம் 4 வருஷம்னு வச்சுக்கோங்க, இப்போயே நீ இவ்வளோ பண்ணுற அப்படின்னா அவன் எத்தனை வருஷம் இந்த மாதிரி எவ்வளோ பார்த்துருப்பான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு முன்னாடி நீ இதை கற்றுட்டு போய் அவனை வீழ்த்திடலான்னு நினைக்கிறது வந்து இன்னும் நீ வந்து மெச்சூர் ஆகலான்றதை காட்டுது. இது பத்தாது, இன்னும் வேணுன்றது தான். இன்னும் அவனுக்கு பொறுமை இல்லை. இது பார்த்து சும்மா இவன் கொல்ல சொல்கிறான், பண்ண சொல்கிறான், இதுக்கெல்லாம் துணை போயின்னுக்கிறேன், டக்குன்னு அவனை முடிச்சு நான் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்ற இதுவில் இருக்கிறான். பட் ஆனால் பத்தாது. ஆனால் இத்தனை நாள் அவன் கற்றுக்கிட்டான். அவனுக்கு அவன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை வச்சு பண்ணலான்ற ஒரு கான்ஃபிடென்ட் தான், மனதைரியம் அதிகமாக வச்சுட்டு இருக்கான். ப்ளஸ் டெய்லி அவன் மூஞ்ச வேற பார்க்குறான். அது எவ்வளோ வெறியாக இருக்கும்ல. அதுக்காகவே அவனை சீக்கிரம் முடிக்கணும் அவன் நினைக்கிறான்ல. அதனால எனக்கு இது வரும், நான் இது பத்தாது, அது பண்ண தான் அவனுக்கு தெரியும். ஸோ அது அவன் மேலே இருக்கிற அவன் நம்பிக்கையே முடியுன்றது நம்பி ஒன்று இறங்க பார்க்குறான்.
அது தப்புன்னு சொல்ல முடியாது. சீக்கிரம் முடிக்கணும் தான். ஏன்னா இது தொடரும். இதே மாதிரி ஊர் ஊரா போயிட்டு இவனை சும்மா இவனை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிருவான் போல இருக்குது. இவன் வந்த வேலையை விட்டுட்டு இவங்களாவே மாறிடுவானோ, நாளைக்கு இது மறந்துடுவானோன்ற மாதிரி இருக்குது. மறக்க மாட்டான், அந்த வெஞ்சன்ஸ் இருக்கும் தான். பட் சொல்கிறேன் அதுக்குள்ளேயே வந்து இவன் நிறைய தப்புகளை செய்ய வச்சிருவானோ. இப்போ உனக்கு எனக்கு என்னடா டிஃப்ரெண்ட், 2 பேரும் ஒன்று தானான்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க, முடிஞ்சு போச்சு. என்னை வீழ்த்திட்டதா, ஆனால் நீ என்ன மாதிரி போயிட்ட, அதை பாரு இப்போ நீ எப்படி மாற்று அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா இவன் என்ன இப்ப பதில் எனக்கு சொல்லுவாங்க? எப்படி தோணுச்சுன்னா, இப்ப அவங்க அப்பா எப்படி பல வருஷம் விட்டுட்டு வந்தாலும் தேடி வந்தாங்களோ, அந்த மாதிரி இவன் மேல இருக்கிற அந்த ஒரு வெஞ்சன்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். எல்லா ஊர்ல இருந்து இருக்கிறவங்க நினைப்பாங்கல்ல, அன்னைக்கு நம்ம கூட சண்டை போட்ட பையன் தானே, ஓ இப்போ இவன் இந்த ஊர்ல இருக்கானா, வாங்கடா தேடி போவோன்னு. அப்பாவுக்கு நடந்த மாதிரி இவனும் தேடி வந்தாங்கன்னா அது கஷ்டமாயிடும். ஆமாம். அப்போ கத்தி எடுத்தவனும் கத்தி சாவுன்ற மாதிரி அவனை விடவே விடாது இந்த விஷயம். அதுதான் அவங்க அப்பாவும் சொன்னாரு, பயந்தாரு. அதுதான் எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா இது வெளியே இப்போ வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. நான் அவனை கொல்றதுக்காக வந்தேன், அவன் செய்ய சொன்னான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆக மொத்தம் நீ இப்போ வந்து ஒரு திருட்டு கும்பல், அந்த கும்பலில் நீ ஒரு ஆள் அப்படின்றது அடையாளம் ஆயிடுச்சு. ஸோ அந்த பகை வரும். அது எப்படி போகுதோ அதான் கஷ்டம் தான். அவங்க அப்பா சொன்ன விஷயம் அவனும் அது பட்டு பட்டு வரும்போது தான் அதுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தை அவனுக்கு பின்னாடி புரியும். இதை தான் நம்ம அப்பா அன்னைக்கு சொன்னார், இதை தான் சொல்லியிருக்காரு போல. அது இப்போ தான் புரியுது. அதான் அது பட்டு தான் வரும். நம்ம சொல்கிறப்போ நம்ம அப்பா அங்கே பார்த்தீங்களா சொல்கிறப்போ புரியவே புரியாது. நம்ம அந்த இடத்துல போய் நின்று அது ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். ஓ இதை தான் நீங்கள் சொன்னார் கேட்காம போயிட்டேன் நம்ம அதுக்காக ஒருத்தர். அப்பாவுக்கு ஒன்று தன் கண்ணு முன்னாடியே அப்பாவுக்கு ஒன்று அது நடந்திருக்கணும் correct போது ஒரு பையனுக்கு கோவம் வராமல் இருக்காது. ஒரு பையன் அப்படிதான் இருப்பான், அந்த கோவம் வரதான் செய்யும். ஸோ அதை தான் அவன் பண்ணுறான். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.